விஜயின் அரசியல் வெற்றியை நான் எப்படி பார்க்கின்றேன் என்பது தொடர்பான ஒரு பதிவு இது. முதலிலே விஜயின் வெற்றியை சில நாட்களுக்கு முன்பாக அல்ல, பல மாதங்களுக்கு முன்பாக அது பற்றி என்னுடைய நண்பர்களோடு நான் வாதிட்டிருந்தேன். நான் கூறியிருந்தேன், விஜய்க்கு வெல்வதற்கான சாத்தியம் அதிகம் என்று. என்னுடைய கட் ஃபீலிங் என்னவாக இருந்ததென்றால், ரிஸ்க் எடுக்காமல் வாழ்க்கையிலே ஒருபோதுமே வெற்றி கிடைக்காது. ரிஸ்க் எடுப்பவர்கள் தோற்றுப் போகலாம். ஆனால் ரிஸ்க் எடுக்காமல் வெற்றி கிடையாது. ஏனென்றால் விஜய் என்ற ஒரு பெரும் நடிகர், கோடிகளிலே சம்பளம் எடுப்பவர், தன்னுடைய கேரியரிலே பீக்கிலே இருக்கிற ஒருவர் கம்ஃபர்ட் ஜோனை விட்டுவிட்டு ஒரு ரிஸ்கை எடுக்கின்றார் என்கின்ற போது, அதற்கான பிரதிபலனும் அப்படித்தான் அமையும் என்பது என்னுடைய கணிப்பாக இருந்தது. இப்போது வெற்றி பெற்ற பின்னர் நீங்கள் கூறுகின்றீர்கள் என்று பலரும் கூறலாம். ஆனால் நான் என்னுடைய நண்பர்களோடு இது தொடர்பாக பல மாதங்களுக்கு முன்பே கூறியிருந்தேன். விஜய்க்கு வெல்வதற்கான சாத்தியம் இருக்கின்றது. ஏனென்றால் என்னுடைய சில கட் ஃபீலிங் எப்படி என்றால், இலங்கை தேர்தலை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பாராளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக மருத்துவமனைகளிலே பிரச்சனை இருப்பதாக கூறி பதிவிட்ட மருத்துவரை, அந்த ஃபேஸ்புக்கை பவித்து பதிவிட்ட மருத்துவரையே இலங்கையிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்கியிருந்தார்கள் மக்கள். அப்படி இருக்கையிலே கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக சமூக பிரச்சனைகள் தொடர்பாக அவருடைய படங்களிலே, அதாவது பல படங்கள் என்டர்டெயின்மெண்டாக மட்டுமே இருந்தன. ஆனால் சில படங்களிலே சமூக பிரச்சனைகளை பேசி குடும்பங்களிலே ஒருவராக தன்னை அடையாளப்படுத்துகிற ஒருவர் கட்டி எழுப்பிய அந்த தோற்றப்பாடு மக்கள் மனதிலே ஆழ பதிந்ததன் விளைவுதான் இன்று இந்த வெற்றியை கொடுத்திருக்கிறது என்பது என்னுடைய கணிப்பு. ஏனென்றால் ஃப்ரேமிங் தியரி என்று ஒன்று இருக்கின்றது. அதிலே அது சட்டக கொள்கை. அப்படி என்றால் ஒரு விடயத்தை திருப்ப 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 மக்கள் மனதிலே சொல்கின்ற போது அது அவர்களுடைய பதிந்து விடுகின்றது. இப்போ விஜயின் அந்த தன்னை அடையாளப்படுத்திய விதம், தான் ஒரு மக்களின் சாதாரண மக்களோடு ஒரு அண்ணன், மகன், அப்படி என்றெல்லாம் அவர் தன்னை அடையாளப்படுத்தியது கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக அதனை மக்கள் நம்பிவிட்டார்.